லாஸ்ட்டாக இருந்த தூத்துக்குடி கருவாட்டு பீஸ். ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோட ஸ்டைலில் ஒரு கருவாட்டு குழம்பு. அப்படிங்களா நல்லா தான் இருக்கு. ஆனா உங்ககிட்ட பிடிச்சும் சரியில்லையாப்பா. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 6 பீஸ் இருந்துச்சுன்னா 4 பீஸ் வந்து ஃபஸ்ட்டே வந்து வறுத்தே எடுத்து வச்சுருவேன். அதுக்கப்புறம் அதே எண்ணெயில் கொஞ்சமாக சோம்பு, வெந்தயம், அதுக்கப்புறம் வெள்ளைப்பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி ஒரு 6 7, மஞ்சத்தூள், உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்குன்னு வதக்கி விட்ருவேங்க. ஏன்னா அந்த எண்ணெயிலே வந்து இருக்கும்போது அந்த கருவாட்டு குழம்போட ஃப்ளேவர் 4 வீட்டுக்கு அப்படி தூக்கலாக மணக்கும். இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கும்போது வீடியோ கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கையை கட் பண்ணிட்டேன் பாருங்களேன். இதுக்கெல்லாம் இளையராஜா பிரைவேட் லிமிட்டடில் லீவும் கொடுக்க மாட்டாங்க, ரெஸ்ட்டும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறது? ரொம்ப ஸ்ட்ரிக்டான கம்பெனியா இருக்குமோ? வேலைக்கு வந்தா அப்படித்தான் மிரட்டு வாங்கி போட்டிருக்கு. நம்மகிட்ட தான் டாக்டர் இருக்காரு, டாக்டர் மஞ்சத்தூள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் வச்சுட்டு அடுத்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். வேலை முக்கியம், காது முக்கியம் இல்லை. வதங்கினதுக்கப்புறம் இந்த முட்டைக்கோஸ் செய்கிறேன் தாங்க. கையை வந்து கட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த கத்திரிக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கத்திரிக்காயும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து புளித்தண்ணி, மிளகாத்தூள், மல்லித்தூள் அது லைட்டாக வந்து கொதிச்சிட்டு இருக்கும்போது நான் வறுக்காமல் 2 பீஸ் தனியாக வந்து கருவாடு வந்து எடுத்து வச்சுருப்பேன்னு சொன்னாலே அதையும் வந்து இது கூட வந்து போட்டுருவேன். ஒரு பக்கம் முட்டைக்கோஸ் பொரியல், அதுக்கப்புறம் வந்து அவரைக்காய் முட்டை பொரியல். இது நல்லா கொதித்து அந்த கருவாடு வந்து கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் வறுத்த கருவாடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த 4 பீஸையும் வந்து இது கூட சேர்த்து ஒரு கொதி 1 நிமிஷம் அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. வந்து கைப்புள்ளைய காணும். குழம்பு கொதிக்கும் போதே வாசனையை பிடிச்சிக்கிட்டு சாப்பிட வந்துடுவான். கருவாட்டு குழம்பு செஞ்சாலும் எனக்கு என் தம்பி ஞாபகம் தான். ஏன்னா என்னோடய ஃபேவரட் தான் அவனுக்கும். ஸோ சுட சுட சாப்பாடு தட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அவரைக்காய் முட்டை பொரியல், முட்டைக்கோஸ் தேங்காய் பொரியல், அதுக்கப்புறம் இந்த கருவாட்டு குழம்பை வச்சு இது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதோ இல்லையோ, கருவாட்டு குழம்பு ஃபேவரட்டாக இருக்கும் இல்லையா? அவன் இருந்தாலும் இம்சையா இருக்கு, இல்லைன்னாலும் மனசுக்கு வேதனையா இருக்கு. அவங்களுக்கு தாங்க நான் சொல்கிறது புரியும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு தான் பாருங்களேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.